இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், காசு கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. இப்போ இதில் வந்து இப்போ இந்த தீனுடைய பணி நான் தான் சொன்னேன்ல, அல்லாவுடைய பணிக்காக பணம் கொடுக்குறோம். பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் மசூராவில் வந்து உட்காருவான். அவங்க தான் வந்து மெயினாக அந்த பில்டிங்கே இடத்துமே உதாரணத்துக்கு இடமே அவர் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. ஒரு ஆள் அவர் தான் இடமே கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டியாச்சு. இப்போ மசூரா வருது. மசூராவில் ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இவர் கருத்து நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க. யார் கருத்து? இந்த இடம் கொடுத்தவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்க. இவர் என்ன உட்காந்துட்டு இருக்கிறது யார் இடம் தெரியுமா? இல்லை அவர் அல்லது அவங்க கீழே இருக்கிறோம், எங்கள் அப்பா தான் இதை ஆரம்பித்தார், எங்களுக்கே வா. இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. இதுதான் சொன்னல, இது ரொம்ப டேஞ்சரு. அல்லாவுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் என்ன சொல்கிறான் பாரு, அவனை காசு கொடுத்துட்டு இங்கே வந்து அட்வான்டேஜ்லாம் எடுக்கக்கூடாதுங்க. காசு கொடுத்துட்டு ஜமாத்துக்குள்ளே வந்து அட்வான்டேஜ் எடுக்கும். அப்புறம் என்னம்மா கட்சியில் இருப்பான், என் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுமா, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான்? இது வந்து போய் கட்சியில் இப்போ சொல்ல முடியுமா? டிஎம்கேலையோ ஒரு ஏடிஎம்கேலோ போய் ஃபண்டு எவ்வளோ நாளும் கொடுங்க, அங்கே யாருக்கு பணம் கொடுக்குறாங்களோ வேட்புமனுக்கே என்ன இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுவோன்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க. செலவு யார் அதிகமாக பண்ணுறது தயாராகிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. புரியுதா? அப்போ இங்கே என்ன எல்லாம் என்ன சொல்கிறான், காசு கொடுத்துட்டு இகழ்ச்சியையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது. இந்த எகத்தாளம் பேசுறது, மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஓரமாக போய் உட்காந்துக்கணும். அதனால தான் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க. அலிலேனும் அவங்கள எடுத்துக்கங்க. பின்னாடி வந்தவங்க அவங்களோட 100ல் 1000ல் 1 மடங்கு கூட வராதவங்க, அவங்கள பார்த்து என்ன பண்ணாங்க, நாங்களும் நீங்களும் சமம்னாங்க. இவங்கெல்லாம் தலையை குமிச்சிட்டு கம்முன்னு இருந்தாங்க. யாரும் வந்து தங்களுடைய அந்த இதை வந்து அலி யாருன்னே அந்த படையில் இருக்கிறவனுக்கே தெரியாது. அவன் என்னம்பான், தண்ணி அவருக்கு கூலையாக இருப்பாருன்னு வச்சுக்கோ. அவர் என்னம்பான், ஓ தள்ளி இல்லையா, இருந்தாலும் எப்போ பார் முன்னாடி வந்து நின்றுட்டு இவர் என்ன பண்ணுவார், சாரிப்பா மன்னிச்சு கொண்டு போயிடுவார். இவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், நான் யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவன் நான். அதனால் வந்து இந்த சின்ன ஆட்கள் வந்து பின்னாடி அவங்கள டாமினேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம், எந்த இடத்துலையுமே கிளைம் பண்ணவே மாட்டாங்க. அதனால் வந்து வருஷ கணக்காக அவங்க கூடவே இருப்பாங்க. அவர் தான் அலின்லாம் தெரியாமல் இருக்கும். கூடவே இருப்பாங்க, சொல்ல மாட்டார். நான் தான் அலின்னு சொல்ல மாட்டார், நான் தான் உமர்னு சொல்ல மாட்டார். அதனால் அவங்க ஃபேமஸும் இருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்க, எல்லா கட்சி தலைவர் ஃபோட்டோவும் பாக்கெட்டில். நீ எது வேணாலும் தெரிஞ்சுக்காம, உங்கள் அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாமல் இருந்துக்கலாம், என் தலைவன் யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கவே கூடாது. இதுதான் மூஞ்சில் ஃபோட்டோ ரோட்டில்